வாரத்துல ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்த வேலையில கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதான். ஆண்டுக்கு வார்த்தை கொடுத்தது, பிரேக்கிங் த பேரியர்ஸ் ஆஃப் லிமிடேஷன்ஸ். பிரேக்கிங் த பேரியர்ஸ், தடைகளை உடைப்பது. தமிழ்ல வரம்புகளின் தடையை உடைத்தல். Breaking the barriers of limitation. வரம்புகளின் தடைகளை உடைத்தல். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God wants us to make a name great. கர்த்தர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். அப்ப கர்த்தர் அந்த நம் பேரை பெருமைப்படுத்த விரும்பும் பொழுது என்ன சொன்னா, நாம அந்த முழுமைக்குள்ள காணப்படணும். Into the fullness. ஆனா என்ன இருக்குன்னு சொன்னா, there has been the barriers. அங்கே தடைகள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஒரு வரம்புகள் உண்டாயிருக்கு. There's a limitation. So இப்ப என்ன போச்சுன்னு சொன்னா, அந்த வரம்புகள் இருக்கிறதுனால நம்ம அதை தாண்டாததுனால நம்ம அந்த முழுமையை நாம் பார்க்க முடியாது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. God's word, God's promise has the full potential. Amen. அதுக்குள்ள எல்லாமே இருக்குது. என் வார்த்தை வெறுமையா திரும்பாது. அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்து முடித்து அது வாய்க்கும்படிக்கு. Praise God. There's a power inside that word. Praise God. இப்ப அந்த வார்த்தை என்னில வெளியரங்கமாவதற்கு என்ன சொன்னா, என்னில தடைகள் காணப்படுகிறது. There are barriers. Okay. There's a limitations. ஒரு எல்லை வரம்பு ஒன்று உண்டாயிருக்கிறது. There's a limitation. So என்ன இருந்துச்சுன்னா, we think that is the end. அந்த தடைகள் அல்லது இந்த வரம்புகள், ஒரு லிமிடேஷன் பார்த்த உடனே இவ்வளவுதான் நம்முடைய எல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறோம். அதை உடைக்கும்படிக்கு அல்லது ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அது உடையாதபடினால என்ன இருந்துச்சு, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவ்வளவுதான், இதான் நம்முடைய இயல்ல. அதே போல என்ன பண்ணிருச்சு, நம்முடைய இருதயத்துல சிந்தையில என்ன பண்ணிருச்சு, நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். திஸ் இஸ் ஆல் ஐ ஹேவ், இவ்வளவுதான். So there is no, it is not so. ஆண்டவர் அப்படி நம்ம வைக்கவே இல்லை. ஆண்டவர் இந்த நாளில் அந்த வரம்புகளின் தடைகளை உடைக்க போகிறார். ஆமென். God is going to break the limitation and move you into the unlimited area. ஆமென். வரம்புகளே இல்லாத எல்லைக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவங்கள், மகிமையை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கவும், உங்கள் மூலமாய் அநேகர் அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த நாளில் என்ன பண்ண சொன்னா, இந்த வரம்புகளின் எல்லைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆமென். Praise God. It has to be broken. அது உடைக்கப்படணும். ஆமென். உடைக்கப்பட்டால் தான் என்ன சொன்னா, விடுதலை உண்டாகும். Praise God. You have to realize your full potential. You have to realize the full potential of the word or the promise that is given unto you. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தினுடைய பூரணத்தை, அதே வல்லமையை, மகத்துவங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது, ஒரு மனிதனாய் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். praise the Lord. One man became a big nation, and one man through him all the generations or the people of all the earth are blessed. ஒரு மனிதனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அவன் என்ன சொன்னா, ஒரு பெரிய ஜாதியானா, ஒரு பெரிய தேசமானா. அது மாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா சந்ததியும் என்ன பண்ண, அவனுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது. Hallelujah. This is a potential which God had in him. Praise the Lord. அந்த வாக்கு தத்தத்தினுடைய வல்லமை அல்லது முழுமை என்னன்னு சொன்னால், பூமியில் உள்ள சந்ததிகள், ஜாதிகள் எல்லாம் அவனுக்குள், அவன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படணும். That's a potential. It is not Abraham to just be Abraham. ஆபிரகாம் இருப்பது என்பது தேவனுடைய சித்தம் இல்ல. ஆபிரகாமுக்குள்ளே கர்த்தர் வைத்த வார்த்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு, தேசத்தை விட்டு, இடத்தாரை விட்டு நீ வா என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்குள்ள வைத்திருந்தது என்ன என்று சொன்னால், அவனுக்குள் பூமியுடைய சந்ததி எல்லாம் ஆஸ்வதிக்கப்படணும். That's a full potential. அதே போல கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அழைத்திருக்க நம்மை தெரிந்து கொண்டவர் நாமாக, நம்முடைய குடும்பம் இல்ல, நம் மூலமாய் கர்த்தர் தேசங்களை ஆஸ்வதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்குள்ளே அந்த வித்தை வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். Praise the Lord. Hallelujah. I will make you famous for what?
for many to see my glory. Praise the Lord. அநேகர் என் மகிமையை பார்க்கும்படிக்கு நான் அப்படியாக உன் பேரை நான் பெருமைப்படுத்துவோம். Praise the Lord. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்னிலே மகிமைப்படும்படிக்கு அல்லது அந்த வார்த்தையுடைய முழுமையை அந்த மகிமையை பார்க்க சொன்னா the barriers of limitation has to be broken. Praise the Lord. Hallelujah. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எல்லைகள் எல்லாம் உடைக்கப்படணும். A limitation, வரம்புகள் உடைக்கப்படணும் இன்னைக்கு. Amen. There is nothing called as a limitation for you because your God is an unlimited God. Amen. Hallelujah. இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும், இவ்வளவுதான் எனக்கு இல்ல, உடைக்கணும் இன்னைக்கு. Because you are not called for a limited one, you are called for the unlimited. Praise the Lord. Hallelujah. You don't walk in the natural. நீங்க என்ன சொல்ற, இயற்கையில நடக்கிறது இல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டதுல நடந்து கொண்டிருக்கிறபடினால உங்களுடைய எல்லைகள் நீங்க நினைக்கிறது போல உங்களுடைய எல்லைகள் என்ன சொல்றதுன்னா எல்லையே இல்ல. ஆமென். Hallelujah. It's unlimited. Glory to God. கர்த்தர் இந்த நாளில என்ன செய்ய சொன்னா இன்றைக்கு உடைக்கணும். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் சொல்ற வாசிக்கலாமா? யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு பேசுகிற காரியங்களை பார்க்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். Praise the Lord. Hallelujah. That's the story. Now, the first and the foremost thing is, now I have to understand is what is my potential. Praise the Lord. எனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறதுன்னு சொன்னா நான் கனி கொடுக்கிறவன். ஆமென். Hallelujah. நான் யாரு சொன்னா கனி கொடுக்கிறவன். ஏன்னா ஒருவர் என் கனியை எதிர்பார்க்கிறார். ரொம்ப முக்கியம். கிளியரா வச்சுக்கோங்க. ஆமென். ஒருவர் என்ன பண்றாரு, நான் கனி கொடுக்க வேண்டும் என்று என் கனியை எதிர்பார்த்து ஒருவர் காத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. நான் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் என்னது திராட்சை செடி, நீங்க யாரு கொடிகள். Praise the Lord. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, நீ கனி கொடுக்கிறதுக்கு வேண்டிய எல்லாம் எனக்குள்ள இருக்கிறது. Praise the Lord. நீ என்ன சொன்ன, வெளியில இருந்த உன்னை வெட்டி எடுத்து என்ன பண்ற, என்னோடு கூட நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். ஏன் என்று சொல்ல, நீ தானாக நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டேன். நீ கனி கொடுக்கணும்னு சொன்னா என்ன பண்ணும், என்னோடு நிலைத்து இருக்கிறோம். ஆகினாலும் என்ன பண்ற, எடுத்து என்னோடு கூட என்னோட அந்த செடியில கொடி என்ன பண்றாரு, இணைத்துக் கொள்ளுகிறார். ஏன் இணைத்துக் கொள்ளுகிறார் என்று சொன்னால், இந்த செடியில் இருந்து புறப்பட்டு வருகிற எல்லா சாராம்சமும் கனி கொடுப்பதற்கு இந்த கொடிக்கு போதுமானதா இருக்கிறது. ஆமென். Praise the Lord. See, your potential to come out, the fullness of your potential, உங்களுக்குள் இருக்கிற சகல காரியங்களும் வெளியே வர வேண்டுமானால் அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருக்குள்ளே இருக்கிறது. Hallelujah. இப்ப கொடியானது என்ன செய்யணும்னு சொன்னா, செடியிலே நிலைத்திருக்க அதிக கவனத்தை செலுத்தணும். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லும்போது சொல்றாரு, அங்க கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். யாரு? பிதா பண்ணுகிறார். Praise the Lord. அதிகம் கொடுக்கிறதுக்கு கிளியரா இருக்கு. கொடுக்கும் போது எவ்வளவு கொடுக்கிறோமோ என்ன பண்றாரு, கனி கொடுத்தீங்கன்னா உடனே என்ன பண்றாரு, இன்னும் அதிகமாய் கொடுப்பதற்கு உங்களை சுத்தம். Praise the Lord. Hallelujah. அப்படியே அர்த்தம் சொன்னா, there is no limitation for you. அதான் சொல்ல விரும்புகிறேன், இவ்வளவுதான் இல்ல. Praise the Lord. God makes you to give more. Hallelujah. Praise the Lord. So, what is your potential? அப்படின்னா என்னுடைய அளவு எது என்று சொன்னால் ஆண்டவர். Hallelujah. Amen. See, first உடைக்க மாட்டேன் எல்லாத்தையும். There is no limitation for you. What is your limit? God is your limit. Hallelujah. Amen. இதுவரைக்கும் ஒருத்தரும் அவர் உண்டாக்கின அந்த என்ன சொல்றது யூனிவர்ஸ்ல இதுவரைக்கும் பார்க்கல. அவர் உண்டாக்கினது
அப்ப அவருடைய எல்லைக்கு எங்க போறது? ஆமென். And that's your potential. And that's your limit. அதுதான் உங்களால செய்யக்கூடிய ஒரு வல்லமை. உங்களால எல்லை அல்லது வரம்பு என்பது ஆண்டவர். Praise the Lord. முதலாவது மைண்ட்ல வந்து அது கொண்டு வாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த வரம்பு பிசாசானவன் பொய்யினால ஒரு வரம்பை இடத்துல போடுகிறான். You always start thinking on certain limitations. Praise the Lord. இது யார் போடுறா? பிசாசானவன் பொய்யை உள்ள போடுறான். So அது உள்ள போடும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, you cannot reach. உடைய முழு திறனையும் என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. முழு திறனை நீங்க அடைய முடியாது. ஏன்னா அந்த பொய்யை நம்பி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான், இவ்வளவுதான், அவங்க அவ்வளவுதான், அவங்க அவ்வளவுதான் நம்ம வச்சிருக்கிறாங்க, இவ்வளவுதான் நம்ம கொடுக்குறாங்க, இவ்வளவுதான் நம்முடையது. என்ன பண்ணிடுறோம்? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை வச்சிடறோம். இப்ப இந்த எல்லையை வைக்கும் போது என்ன நினைச்சுன்னா, என்னுடைய முழு திறனையும் என்ன பண்ண முடியாது, நான் பார்க்கவே முடியாது. ஏன்னா நான் உண்டாக்கப்பட்டதே என்ன சொன்னா, நிறைவை என்ன சொல்றது, நிறைவா இருக்கும்படிக்கு. என் பாத்திரம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நிரம்பி வழிகிறதா இருக்கணும். ஆமா, it is to fill the empty ones. காலியா இருக்கிற பாத்திரங்களை நிரப்பக்கூடிய ஒரு பாத்திரமா என்னை வைத்திருக்கிறார். என் முழு திறனை, if I don't understand my potential, என்னுடைய முழு திறனை நான் அறியலைன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, ஒரு நாளும் நிரப்ப முடியாது. ஏன்னா நானே காலியா தான் இருக்கேன். I am empty. எனக்கே பத்தல, நான் அடுத்தவங்க கொடுக்கிறது. So you have a limitation now. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரு பொய்யை ஏற்றுக்கொண்டாச்சு. இந்த பொய்யை ஏற்றுக்கொண்டதுனால இப்ப நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு சொன்னா, இதுதான் என் எல்லை. இப்போ என் வாழ்க்கை, என் செயல்பாடெல்லாம் எதை சார்ந்திருக்குன்னு சொன்னா, இந்த எல்லையை சார்ந்துதான் வாங்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கிவிங் இருக்குல்ல, கொடுக்கிறது. It's not about money. It's not about money. It's about breaking. பணம் என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். பணத்தை நீங்க கொடுக்கிறது, கொடுக்கிறது என்ற காரியம், பணம் இல்லை, கொடுக்கிறது என்ற காரியம் வரும்போது, அதை கொடுக்கிற காரியம் என்ன சொன்னா, ஒன்றை உடைக்கிறீங்க. அப்படி என்னதை உடைக்கிறீங்கன்னு சொன்னா, உங்க எல்லை கூட. புரியுதா உங்களுக்கு? இவ்வளவுதான் இடத்துல இருக்கும் பொழுது, இவ்வளவுதான் என்னால முடியும்ன்ற இடத்துல இருக்கும் போது என்ன பண்றீங்கன்னா, நீங்க இல்ல என்னுடைய அளவு இது இல்ல, என்னுடைய அடுத்த அளவு பொழுதுதான் நீங்க கொடுக்க முடியும். எனக்கே இல்லைன்னு சொன்னா நீங்க கொடுக்க மாட்டீங்க. எனக்கு வந்து 10 ரூபா வேணும்னு சொன்னா யாரும் 1 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டேன். கேட்டா 15 ரூபா இருக்குது, யாராச்சும் எனக்கு 2 ரூபா வேணும்னு கேட்டா கொடுப்பேன். ஏன்னா எனக்கு 10 ரூபா போதும். ஏன்னா எனக்கு இதுதான் எனக்குன்னு சொல்லி நான் இருந்தேன்னு சொன்னா அதுக்கு மேல இருந்தாதான் கொடுப்பேனே தவிர இல்லைன்னு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய லிமிடேஷன் அவ்வளவுதான். I cannot go beyond that. இப்போ நான் அதிகமாய் கொடுக்கிறேன் என்று சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னா, I believe this is not my limitation. Praise the Lord. Because that's not my limitation. கர்த்தருக்குள்ள இருக்கிறனா என்ன சொன்னா, என்னுடைய முழு திறன் வெளியே வரணும்னு சொன்னா நான் தான் என்ன பண்ணணும், முன்னேறணும். நான் தான் முன்னேறணும். நான் அமர்ந்து கொண்டு என்ன பண்ண முடியாது, முன்னேறும் என்று சொல்ல முடியாது. Because what does the limitation do? The mind, அந்த வரம்புகள் என்ன பண்ணுது, முன்பாக நீங்க என்ன பண்ண முடியாது, உங்க முழு திறனை அனுப்ப முடியாது. ரெண்டாவது, உங்களால என்ன பண்ண முடியாது, இங்க இருந்து அங்க போக முடியுன்ற எண்ணமே வராது. அதான் வரம்புகள். See, that's what limitation is. இதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க போறதுக்கு என்ன பண்ணுவேன், யோசிப்பேன். You go forward, யோசிப்பேன். ஏன் சொன்னா எனக்கு எவ்வளவு திறன், இவ்வளவுதான். இதுக்கு மேல நமக்கு தாங்க முடியாது, நம்ம பட்ஜெட் அவ்வளவுதான், இவ்வளவுதான். So we have a limitation. இப்ப இந்த லிமிடேஷன் உள்ள வரும்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, எனக்கு நடக்கிற காரியம், எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை என்னால என்ன பண்ண முடியாது, ஓட. எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு என்னால ஓட முடியாது. ஏன்னா என் அழைப்பு பாத்தீங்கன்னா என் முழு திறன் வேணும். என்னுடைய அழைப்பை நான் ஓட வேண்டுமானால் என் முழு திறன் என்ன வெளிப்பட்டால்தான் என் அழைப்பு நான் என்ன பண்ண முடியும், ஓட முடியும். நான் வரம்புகளை வைத்திருப்பேனே, ஆனால் வரம்புகள் எனக்கு இருக்குமே, ஆனால் என்னால என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அப்ப என்ன, ஓட முடியலன்னு சொன்னா என் ஓட்டத்தை நான் ஜெயமாய் முடிக்க முடியாது. இந்த ஓட்டத்தை முடிக்க முடியலன்னா புரிஞ்சுக்கணும், உள்ளுக்குள்ள புழுங்க ஆரம்பிச்சிருவீங்க.
உங்களுக்கே தெரியாது. எல்லாம் இருந்தாலும் உங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. உங்களால என்ன பண்ணாது, எதையுமே வந்து லகுவா, எதையுமே வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு ஃப்ரீயா பண்ண முடியாது. யூ ஃபீல் சம்திங் பர்டன். ஏதோ ஒரு பாரம் இருக்கிறது போல இருக்கும். ஆனா எதுன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லாதது ஆனா இருக்கும் உள்ளுக்குள்ள. காரணம் என்ன தெரியுமா? என் ஓட்டத்தை நான் ஓடல. I have not run my race. நான் என்னுடைய ஓட்டத்தை என்ன பண்ணல, ஓடல. என் ஓட்டத்தை நான் ஓடாததுனால உள்ள என்ன பண்ணுதுன்னு சொன்னா, எனக்குள்ள என்ன சொல்றது, சமாதானம் இல்லை. எனக்குள்ள என்ன இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. ஒரு இடத்துல என்ன சொல்றது, எதையும் வந்து என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. ஏன்னா எனக்குள்ளே வந்து ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்கும். திருப்பி பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, ஒண்ணுமே இல்லையே, பிரச்சனையே இல்லையேன்னு சொல்லுவோம். ஆனாலும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. Why? Because I have not realized my potential. So the inner man knows. உள்ள இருக்க உள்ளான மனிதருக்கு இந்த காரியம் அவனுக்கு தெரியும். So ஆகையினால நம்ம என்ன செய்யணும், we have to pray. வரம்புகளை நாம் உடைத்து, வரம்புகளின் தடைகளை உடைத்து நாம் முன்னேறிதான் ஆகணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். போனாதான் என்ன சொன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை அல்லது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மையான ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா எல்லைக்கே போகாம தூரத்திலிருந்து பார்த்து சோர்ந்து போய் நொந்து போய் அப்படியே வாழ்க்கையை முடிச்சிருவோம். அதுதான் நம்ம செய்கிற காரியம். ஆகையால என்ன பண்ணுச்சு, let us understand first what are the causes of limitation. அந்த வரம்புகளை நமக்கு ஒரு எல்லை கோட்டை வந்து வைக்கிறது எது என்பதை நாம் முதலாவது let us first see what is the cause of limitation. சரிங்களா? ஏன் அந்த வரம்புகள் நமக்கு காணப்படுகிறது? அதாவது it becomes like a yoke. ஒரு நுகத்தை போல உண்டாகிறது. அதை உடைக்காம என்னால முன்னாடி போகவே முடியாது. சோ அந்த வரம்புகள் சொல்லும் பொழுது எது வேணா இருக்கலாம். ஆனா அந்த வரம்புகள் இருக்கிறதுக்கு காரணங்கள் இவைகள். வரம்புகள் என்ன வேணா இருக்கலாம். வேலையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், இது பேரா இருக்கலாம், அல்லது மனிதனா இருக்கலாம், புரியுதா உங்களுக்கு, அல்லது கல்ச்சர் இருக்கலாம். Because you have something as a limitation. இதுக்கு மேல செய்ய முடியாது. அது எதுவாக இருக்கலாம். But what are the general causes for this limitation? இது எதனால உண்டாகிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க. இது உடைச்சோம்னு சொன்னா நம்ம எல்லைகளை நாம் தாண்டிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். தானியேல் 11ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம். தானியேல் 11:32. உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களை இச்சகம் பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவார். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். Praise the Lord. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். ஆமென். Praise the Lord. அப்ப முதலாவது என்னன்னு சொன்னா, தேவனை அறிகிற அறிவுக்கு நம்மை அர்ப்பணிக்காதது. The first thing is not knowing your God or not allowing yourself to know God. தேவனை அறிந்து கொள்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்காதது. And the first thing what you have to know is you have to know God. தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், என் வரம்பு யார் என்று சொன்னால் என் தேவன் தான். ஆமென். அப்போ நான் இந்த எல்லைகளை உடைக்கணும்னு சொன்னா, அப்ப முதலாவது அவரை நான் அறிந்திருக்கோம். அவர் அறிந்ததுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், எல்லையே வைக்க மாட்டேன், வரம்புகளே நான் என்ன பண்ண மாட்டேன், வைக்கவே மாட்டேன். I will not do that. ஆனா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, தேவனை நான் அறியலன்னு சொன்னா வரம்புகள் எல்லாமே எனக்கு வரம்புகள் ஆயிடும். Because I don't know. நான் வாங்குற மாத சம்பளம் எனக்கு ஒரு வரம்பு, எல்லையா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? என்னால செய்யக்கூடிய காரியங்கள் இவ்வளவுதான் செய்ய முடியும்னா நான் என்ன பண்ணிடுவேன், அது ஒரு வரம்பாகிறது. அடுத்தது சமுதாயம், இவ்வளவுதான் அலவுட், திஸ் இஸ் நாட் அலவுட்னா அது ஒரு வரம்பு. அரசாங்கம், சட்டத்து திட்டம், இதுதான் சொன்னா அவ்வளவுதான். So that's what you do. So இப்ப என்ன பண்ணிடுறீங்கன்னா, தேவனை நீங்கள் அறியாததனால உங்களுடைய எல்லை என்னது என்பதை நீங்கள் அறியலாம். So first you have to know
God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை குறித்து அறிய வேண்டியதாய் இருக்கிறது. சரி, இப்ப நம்ம தேவனை குறித்து அறிந்து கொள்வோம். தேவனுடைய எல்லை என்ன? பவுண்டரி இருக்கு அவருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கும் வேதத்துல. இந்த பிகினிங், ஆதியில, யோவான் எழுதும் போது ஆதியில, அந்த ஆதி எது? ஏதாவது there is no beginning, there is no end. Praise the Lord. அவரிலிருந்து பிறந்த நான் அவரை போலதான் இருக்கும். Hallelujah. So my potential is my God. How much I know about him, அவரை குறித்து எவ்வளவு அதிகமாய் நான் அறிந்து கொள்ளுகிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாய் என் எல்லை இருக்கும். Hallelujah. Simple as that. So first is you should have a willing heart to know God. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பவுல் எழுதும் போது எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல ஒரு ஜெபமாய் எபேசியர் பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதுகிறார். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரணும். தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. Praise the Lord. Praise the Lord. God wants to reveal himself. கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க அறிந்து கொள்ள வேண்டாம், என்ன பண்ணணும்? ஞானத்தையும் அறிவையும் அளிக்கிற ஆவி என்ன பண்ணணும்? கேட்கணும். Praise the Lord. Only the Spirit of God knows the depths of God. கர்த்தருடைய ஆவியானவர் தான் தேவனுடைய ஆழங்களையும் தேவனுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். Hallelujah. அப்ப அந்த ஆவியானவர் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ரிவீல் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. It is not what you think about God, it is what God is reveals to you. Praise the Lord. உங்க தேவனை பற்றி நீங்கள் அறிகிற அறிவினால நீங்க அறிகிறது இல்ல, அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். He has to reveal. கர்த்தர் நல்லவர் என்பது நான் சொல்றேன். ஆனா கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் வெளிப்படுத்தும் போதுதான் என் எல்லை பெரிதாகும். Hallelujah. Praise the Lord. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஒரு எல்லை கோட்டை வச்சேன்னா அது மாம்சத்துல உண்டாகும். தேவன் எனக்கு வெளிப்படுத்தும் போது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லையா இருக்கும். ஆமென். Very important. That's what you have to know. யோசிச்சு பாருங்க. Paul இந்த word யூஸ் பண்றாரு Romans 8ல. சொல்றாரு, தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காய் தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? Look at Paul's limitation. நல்லா பாருங்க. Paul's limitation. என்ன பண்றாரு அவரு? அவருடைய லிமிடேஷன் எங்க கொண்டு போறாரு? இயேசுவே கொடுத்துட்டாரு. இயேசுவே கொடுத்துட்டாரு. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? There is no limitation for me receiving. இயேசுவையே கொடுத்தால் நிச்சயமா எல்லாவற்றையும் கொடுப்பார். Praise the Lord. See how he breaks a barrier. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் அவருக்கு அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறதுனால, அந்த சத்தியத்தை இருக்கிறபடினால நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய என்ன சொல்றது எல்லை கோடு எங்க மாறி இருக்குது? அவ்வளவு அழகா சொல்றாரு. அவர் பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் நமக்கு கொடுப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. கிறிஸ்டியன் பாருங்க, அவர் கொடுக்காம எப்படி இருப்பாரு? Praise the Lord. See, that's breaking the barrier. அதனால அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு காட்டில் அதிகமாய் அந்நிய பாஷையில பேசும் வரங்கள் வெளிப்பாடுகள். Praise the Lord. அந்த சபைகளை உண்டாக்கினார். எல்லா காரியங்களும் ஏன் அந்த தேவன் அதை வெளிப்படுத்த 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 சத்தியத்தை அவர் அறிய 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 அவருடைய வரம்புகள் உடைக்கப்பட்டது. எல்லைகள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டே போனது. ஆமென். Praise the Lord. So that's what's important.
ஆண்டவரை அறிய அறிய அறியதான் உங்களுடைய எல்லை வரம்புகள் வெட்டப்படும். என்ன பொய் தானே வச்சிருக்கு. பிசாசு எல்லாமே பொய். அந்த பொய் இருக்கிறது. அந்த பொய்யை உடைக்கணும்னு என்ன பண்ணணும்? அவரை காணணும், அவரை அறிந்து கொள்ளணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அதிகமாய் நீங்கள் அவரை அறிந்து கொள்கிறோம், அவர் அதிகமா என்ன பண்ணணும்? எல்லைகள் மாறும். யோனால ஒரு காரியத்தை பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் ஆண்டவர் பேசுறாரு. ஏன்னா யோனாவுக்கு ஒரு எல்லையை வச்சிருந்தான். அந்த எல்லையை ஆண்டவர் உடைக்க வேண்டியதா இருந்தது. பாருங்க, வாசிக்கலாம். யோனா 4ஆம் அதிகாரம் 10-11 இருக்கா? அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? Praise the Lord. Hallelujah. யோனாவுக்கு தெரியல ஆண்டவர் வார்ன் பண்ண அனுப்புறாரு நினைவுக்கு. புரியுதா உங்களுக்கு? இவன் நினைக்கிறேன் சொன்னா, நீ இதை என்ன பண்ண, அழிச்சு போட்டா நான் போறேன், நீ அழித்து போட்டா நான் போய் வேணா சொல்லுவேன். ஏன்னா நான் போய் சொல்லுவேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? காப்பாங்க. நீ மனதுருக்கத்தின் தேவன், நீ இரக்கத்தின் தேவன், நீ என்ன பண்ணி மன்னிச்சிருவீங்க. புரியுதா சொல்றது? This one is rebellious. தேவனை அறிந்து கொள்ள அவனுக்கு மனம் இல்லை. என்ன பண்ணுது? இதுதான் பிரச்சனை எனக்கு. You want God as you desire. நீங்கள் விரும்புகிற வண்ணமாக உங்கள் தேவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புகிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, உங்கள் எல்லைகள் குறுகிறதா இருக்கிறது. See, God does not want to destroy people. அவர் அழிக்கிறதுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு. ஏப்பா, ஒரு நாள் நீ பிரயாசப்படல, நீ வளர்க்கல, ஒரே ராத்திரியில வந்து ஒரே ராத்திரி அழுந்து போனது ஆமணக்கு செடிக்கு நீ இப்படி பரிதபிக்கிறிய. இங்க 1,20,000 1,20,000 பேரு அதிகமா இருக்கிறாங்க. இவங்க நான் பரிதபிக்காம இருக்காங்க. You think I want to destroy them? நான் கிரியை உண்டாக்கிட்டது, கிரியை அழிக்கிறதுக்காக இருக்கிறேன். இல்ல. Praise the Lord. சரிதான். When you don't understand God, you have a limitation. When you understand God, your limitation is broken. Praise the Lord. கர்த்தர் கிறிஸ்துவ. ஆமென். அதனால கிறிஸ்துவின் அன்பை இந்த பூமியில அநேகருக்கு ருசிக்க முடியல. Because they have a limitation. அவங்களுக்கு என்ன சொன்னா, you have to destroy. ஆமா. சத்துருக்கள் என்ன ஆகணும்? அழியணும். சத்துருக்கள் அழியணும். See, that's what it is. But Jesus, God, does not have that heart. And when they are limited, so they created religions. And every religion does not prosper people. Every religion destroys the evil. No wicked person, no evil person can turn. அவன் மன திரும்புறதுக்கு இடமே கிடையாது. ஒரே ஒருவர் தான் அதை கொடுத்தார். ஏன்னா அவர் தான் சிருஷ்டிக்கிறார். அவன் simple to understand. The only one heart is always having compassion towards its creation. தான் சிருஷ்டித்த மனிதனுக்கு பரிதபிக்கிற ஒரே ஒரு தேவன் யார் என்று சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஏன்னா அவர் சிருஷ்டிக்கிறார். மற்ற எல்லாம் உண்டாக்கப்பட்டது மனிதனால உண்டாக்கப்பட்டவர்கள். அதனால்தான் அவங்களால என்ன பண்ண முடியாது. அக்கிரமம் செய்கிற, பாவம் செய்கிறவன், தீமை செய்கிறவன் மனம் திரும்பணும்னு சொல்லி ஒரு வழியும் கிடையாது. So they have to destroy. So அதனால அவங்க என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. So they are rebellious. They are against God. They don't want to come to the knowledge of God. தேவனை அறிகிற அறிவுக்கு அவள் வருவதற்கு இஷ்டப்படல. ஆனா தேவனை அறிந்த நாம் என்ன பண்ணக்கூடாது, எல்லையை போடக்கூடாது. இன்னும் தேவன் தம்மை வெளிப்படுத்தும்படிக்கு, இன்னும் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனத்தில் என்ன பண்ணணும், கிட்டி சேரணும். ஏனென்றால் அப்பொழுது எல்லைகள் மாறும். யெகோவா ஈரே அர்த்தம் பார்த்து கொள்ளப்படும்.
கர்த்தர் பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். He is your provider. Jehovah Jireh. He is your provider. அதோடைய அர்த்தம் சரிங்களா? ரைட். எந்த அளவுக்கு எல்லைகள் பெருசா இருக்கு உங்களுக்கு. He is your provider. அவரின் தேவைகளை சந்திக்கிறவர். புரியுதா உங்களுக்கு? As long as I have the money, that is the limit of my provider. என்ற பணம் இருக்கிற எல்லை தான் யெகோவா ஈரே. யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதுதான் எல்லை ஜெகோவா ஜாயிரே. கடன் வாங்க முடியும்னு சொன்னா அதான் எல்லை ஜெகோவா ஜாயிரே. Is that Jehovah Jireh? Praise the Lord. அவருக்கு எல்லையே இல்லை. இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட. There's no limitation. எல்லை இல்லை, வரம்புகள் இல்லை, வரம்புகள் இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கணும். There's no limitations. ஆதாம் ஏவாளை உண்டாக்கின ஒரு 1000 கணக்கான மரங்கள், கனிகள், பறவைகள், மிருகங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கினார். There's no limitations. இவ்வளவுதான் போர்ஷன் கிடையாது. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் நீ சாப்பிடுற போர்ஷன் கிடையாது. ஆமென். அன்லிமிட்டட். அன்லிமிட்டட் God. Jehovah Jireh. Praise the Lord. Hallelujah. இயேசுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கிறமே, சுத்திகரிக்கிறோம். எத்தனை பேர் இருக்கு? Is there a limitation? No. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். Praise the Lord. Hallelujah. மறந்துடாதீங்க. அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோட அத்தனை பேருக்கும். Praise the Lord. கர்த்தர் கிறிஸ்துவுக்கு no limitations. No limitations. ஆண்டவர் சிருஷ்டித்த எதுவும் எல்லைகள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் எல்லை போடுறதா அந்த எல்லையை தாண்ட முடியாது. ஆமென். அவர் எல்லை போடாத வரைக்கும் எல்லையே கிடையாது. பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அதுக்கு என்ன இல்லை? இத்தனை லட்சத்துக்கு அப்புறம் நீ தாண்ட கூடாது, இத்தனை 1000க்கு அப்புறம் நீ தாண்ட கூடாது. நீ வெறும் 1000த்துல தான் வாழணும், நீ வெறும் லட்சத்துல தான் வாழணும். அப்படி இருக்குது அறிவியம் இல்ல. பட் we have a barrier. நமக்குள்ள என்ன இருக்கிறது? நமக்குள்ள ஒரு வரம்பு வச்சிருக்கிறோம். இவ்வளவுதான், நாம இவ்வளவுதான். அப்ப யார் உடைக்கணும்? அதை நான் தான் உடைக்கணும். உங்கள் தேவனை நீங்கள் அறியும் பொழுதுதான் என்ன பண்ணும்? அந்த அறிவு தான் என்ன பண்ணும்? உங்களை உடைக்கும். ஆண்டவர் எனக்கு எல்லை வைக்காத பொழுது நான் ஏன் எனக்கு எல்லை வைக்கிறேன்? வசனத்தை, தேவ வார்த்தையை மீறக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்க. அது பாவம். ஆனா தேவ சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்காட்டியாலும் அது பாவம். விசுவாசத்தில் வராத யாரும் பாவம். The thinking is very important. என்னுடைய எல்லை என் ஆண்டவர். கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அப்ப நான் உடைக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் சத்தம் உடைச்சு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அதோடைய எல்லை என்ன? ஆனா உங்க வாழ்க்கையில என்ன இருக்குது? நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியும். இவர்தான் செய்ய முடியும். நம்ம செய்ய வேண்டியது இவங்க செய்ய முடியாது, செஞ்சிட்டோம். ஆனா சொல்றது என்னது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எல்லை யார் இடத்துல இருக்குது? தேவன் அதான் நம்முடைய எல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? எல்லாத்துக்கும் ஒரு எல்லையை போறோம். Praise the Lord. See what is faith? விசுவாசம் என்ன? It breaks the barriers. Praise the Lord. அதுக்கு எல்லையே இல்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே விசுவாசிக்கிறீங்க, அப்படியே பெற்றுக்கொள்றீங்க. ஆமென். அதுக்கு எல்லையே இல்லை. யுத்தத்துக்கு போகிறான் தாவீது. அவன் யுத்தம் பண்ணதில்லை, பட்டயம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அவன் யுத்தத்துக்கு போகிறான். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு என்ன சொல்றது? He never had any limitation. இப்படிதான் போகணும், அப்படிதான் போகணும், இப்படி இல்லை. அவன் இருக்கிற மாதிரி போகணும். ஆமென். Praise the Lord. ஏன் சொன்னா the potential is God. Praise the Lord. அதான் சொல்றான்,
நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல நான் வரேன். That's my limitation. நீ பட்டயத்தோட வர, நீ ஈட்டியோட வர, நீ கேடகத்தோட வர. That's your limitation. Praise the Lord. அது உன்னுடைய வரம்பு. ஆனா ஏன் வரம்பு தெரியுமா? இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர். Hallelujah. Praise the Lord. அப்படி உடைக்கிறது யாரு? நம்ம தேவனை குறித்து அறியணும். ஆமென். அவரை குறித்து அறியணும். தேவனுடைய அன்பை அறியணும், ருசிக்கணும். தன் சொந்த குமாரனை கொடுத்தாரு, எதற்கு கொடுத்த அதோடு கூட எல்லாத்தையும் கொடுப்பாரு என்பதை ருசிக்கணும். அப்பதான் நீங்க அடுத்த எல்லைக்கு போக முடியும். இல்ல இருக்கிறதோட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க இதையே பார்த்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதால என்ன ஆயிடுது? நமக்கு ரொம்ப கஷ்டமாய் இருக்கிறது. அநேக வேதனைக்குள்ளும் என்ன சொல்றது, கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை என்னது ரொம்ப கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, அது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை சொல்லி நீங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. See, your experience does not make a Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுடைய என்ன சொல்றது அனுபவத்துல இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவன் தம்முடைய வார்த்தையில வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். Praise the Lord. Hallelujah. உபத்திரம் அல்ல, நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆனா நீங்க பேசுறதுல எப்படி இருக்குது? எல்லை கோட்டை எப்படி இருந்துச்சுன்னா உபத்திரம் ஜெயிக்கிறது மாதிரி தான் இருக்குது. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனை இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என் ஜனங்கள் என்னவா? அறிவில்லாமையினால் சங்காரம். So the second one, இரண்டாவது காரியம் அறிவு. என்ன அறிவு இருக்கணும்? என்னுடைய அழைப்பை குறித்து, the purpose. Praise the Lord. எதற்காய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்? ஆமா, ரொம்ப முக்கியமானது the purpose. இதுதான் உங்களுக்கு வேணும். ஏன் சொன்னா என்னுடைய அழைப்பு தான் என் எல்லைகளை உடைக்க வைக்கும். Praise the Lord. நல்லா புரிஞ்சுக்க. தேவன் எகிப்திலிருந்து கொண்டு வராரு. இந்த தேசங்களில் எதிராளிகள் இருக்கிறாங்க. ஆண்டு சொல்றாரு, இந்த தேசங்கள் எல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன். நல்லா புரிஞ்சு, தேசங்கள் எல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன். அந்த நம்பிக்கை அல்லது அந்த என்ன சொல்றது பர்பஸ், அந்த தரிசனம் அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா என்ன இருக்கும்? போவே மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரீ ஆயிட்டோம், பிரச்சனை இல்லை. இப்போ ஓகே, நம்ம ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம். இல்ல, என்ன பண்ணாங்க? யுத்தங்கள் செய்து தேசங்களை எடுத்துக்கொண்டாங்க. ஏன்? there was a vision, the purpose in their life. ஏன் நான் எகிப்தை விட்டு வெளியே வந்தேன்? கர்த்தர் என்னை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். Praise the Lord. There was a purpose. அந்த purpose இருந்தால்தான் எல்லைகளை தாண்டாங்க. இல்லைன்னு சொன்னா எல்லைகளை என்ன பண்ண மாட்டாங்க? தாண்டவே மாட்டாங்க. அப்ப நான் என் வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் என்னை ரட்சித்தார், ஏன் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து நான் தெளிவா இருக்கேன்னு சொன்னா எல்லைகள் என்ன பண்ணுவேன்? உடைப்பு. எல்லைகள் இல்லை என்ன பண்ண சொன்னா ஆண்டவர் செய்யிட்டு உட்கார்ந்து கொண்டு அப்படியே இருந்துட்டு வாழ்ந்து முடிச்சுட்டு கர்த்தருடைய சித்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை, நம்முடைய தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்ப தரிசனத்தோடு ஓடணும், எல்லைகள் உடைக்கணும். So I have a purpose. அப்ப ஒவ்வொரு நாளும் என் தரிசனத்தை, தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்தை, தேவன் கொடுத்த அழைப்பை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நானு பேச. அப்ப இந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தடையா இருக்கிற தடைகள் என்ன பண்ணணும்? உடைத்து போக முடியும். சிலுவை நிக்குது ஆண்டவருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சிலுவை மரணத்துக்குள்ள போவதற்கு என்ன சொன்னா என்ன சொல்றது ஒரு வார்ஃபேர். அந்த இடத்துல கெத்செமனே தோட்டத்துல இருக்கார்.
அவர் அங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர் சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். என்ன சொல்றது? சம்திங் இஸ் ஹிண்டரிங். ஏன்னா வந்ததே என்ன நோக்கம்? அவரே சொல்றாரு, எதுக்கு வந்த நான்? மறிப்பதற்கு. அவர் தான் சொல்றாரு, குமாரன் காட்டி கொடுக்கப்படணும், அவர் சிலுவையில மறிக்கணும், அவர் எல்லா ஜனத்துக்காக மறிக்கணும், எல்லாம் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல வரும் பொழுது சொல்றாரு, பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்க. Something is trying to come into a limitation. புரியுதா உங்களுக்கு? நீங்கட்டும் சொல்றாரு. அப்ப உடனே சொன்னவரு என்ன பண்ணாரு? வார்த்தை ஆகிலும் ஏன் சொன்னா, தேவனுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்பதற்கு நான் அழைக்கப்படல. இந்த வேலையில சிலுவையை மரணத்தை அதிகாரியான சாத்தனை ஜெயித்தால்தான் ஜனங்கள் விடுவிக்கப்படுவாங்க. So I have to go through. Praise the Lord. அவங்க போகணும்னா இந்த இடத்தை உடைக்கணும். இதுவரைக்கும் தகப்பன் முகத்தையே பார்த்து கொண்டதால பாவமானது மூடும் பொழுது, உலகத்தின் பாவங்கள் மூடும் பொழுது என் தகப்பனுடைய முகம் மறைக்கப்பட போகுது. I have not gone through that. நல்லா புரிஞ்சுருந்தேன். இயேசு ஒரு நாளும் தன் தகப்பனுடைய முகத்தை பாராம பரலோகத்தில் இருக்கும் பொழுது அவரோட கூட இருக்கிறார், மடியில செல்ல பிள்ளையா இருக்கிறார். அவர் இங்க பூமியில வரும்பொழுது தகப்பனையே பார்த்து கொண்டு இருக்கிறார். But now the time is going to come. ஒரு நேரம் வரப்போகுது. என்ன நடக்க போகுது சொன்னா, தன் தகப்பனுடைய முகம் மறைக்கப்படும். உங்களுடைய பாவங்களை அவருக்கும் உங்களுக்கு நடுவாக மதில் சுவராக இருக்கிறது. There's a limitation now. So you can do one thing. You can go, you cannot go. எதெல்லாம் செய்யலாம். அதுக்குள்ள போகலாம், போகாம இருக்கலாம். You can stand by the limitation or you can break through the limitation. வரம்புகளுக்குள்ள வாழ கத்துக்கலாம் அல்லது வரம்புகளை உடைத்து மகிமைக்குள்ள போகலாம். So he chose that. அவர் சொல்றாரு, என் சித்தம் இல்லாண்டவரை உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். என்ன நடந்தது? சிலுவை மரணத்தை ஜெயித்தார். ஆமென். Praise the Lord. The parent, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? Praise the Lord. He cries. ஏன்னா முகம் மறைக்கப்பட்டது. I have not done anything. I want to be alien. Praise the Lord. See, that's what you have to understand. The human. That's called sacrifice. Praise the Lord. That's the restorer. He had to go through physical, soul, and the spirit, because man is made of all the three. He had to go through. Couldn't he? He was not God at that time. Though he is God, he came in the form of man. மனிதனாய் அவர் ஜெயித்தால்தான் நீங்களும் நானும் ஜெயமெடுக்க முடியும். நீங்க சொல்லலாம், இந்த வருத்தம் போறேன், இந்த பாடுகளை போறேன், இந்த வேதனைகள் போறேன், அவமானத்துல போறேன், உடைக்கப்பட்டிருக்கிற எல்லாம் நீங்க சொல்லலாம். எல்லாவற்றையும் அவர் கடந்து போனார். யோசிச்சுப்பாங்க, ஒரு பாவம் செய்யாத பிதாவினுடைய எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிறவர். Now he cannot see his father. There's no presence now. You understand? Praise the Lord. நான் சொல்றேன் பாருங்க, the emotional bonding உடைக்கப்படும் பொழுது வேதனை படுறோம் பாருங்க. He is already gone. Praise the Lord. Understand பாருங்க. See, there's a purpose. When you look at the purpose, you will break the limitation. நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆசீர்வாதத்துல வாழ்ந்து ஆசீர்வாதத்துல அப்படியே நிலைத்திருக்கு, அப்படியே போயிருக்கணும்னு பார்க்கறாங்க. Right? Limitation. They don't have the love of God. They forgot their purpose. The happy ending இல்லைங்க. கடைசியில் அவங்க எல்லாம் ஆசீர்வாதம் ஆகி திருமணம் ஆகி நன்றாக வாழ்ந்தார்கள், கதை முடியும் ஸ்டோரி. It's not that way. Praise the Lord. We have a long way to go. ஆசீர்வதிக்கப்பட்டது எதற்கு என்று சொன்னால், எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நான் நிறைவேற்றி முடிக்கணும்.
எனக்கு சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறது. காரணமே என்னன்னா, நான் என்னுடைய அழைப்பை நிறைவேற்றி முடிக்கிறேன். கொடுக்கப்பட்டதை என்ன பண்ண முடியாது, அதை அனுபவித்துக் கொண்டு அமர்ந்திருக்க முடியாது. அவைகளை அனுபவித்து ஓடிக்கொண்டே இருக்கும். Praise the Lord. Hallelujah. Very important. So you cannot forget your purpose. உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் அழைப்பை நீங்க மறந்து போனீங்கன்னு சொன்னா உங்களுடைய எல்லை கோட்டு வரம்புகள் உண்டாகும். அவங்களுடைய தரிசனங்களை நீங்கள் வைத்து ஓடிக்கொண்டிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க சொன்னா உங்களுடைய வரம்புகளை லிமிடேஷன்ஸை உடைத்து போய்கொண்டே இருப்பீங்க. ஒன்று உங்க தடை பண்ணுவாரு. ஏன்னா பிகாஸ் யூ நோ மை பர்பஸ். Praise the Lord. Hallelujah. அப்ப என்ன பண்ண மாட்டீங்க, பெரிய பர்வதமே நீ எனக்கு முன்பாக எம்மாத்திரம், நீ சமபூமி ஆவா என்று சொல்லி போய்கொண்டே இருப்பீங்க. ஆமென். Praise the Lord. செய்ய நினைத்தது தடைப்படாது. Praise the Lord. You won't sit. Praise the Lord. Be very careful. There's something called as time. காலம்னு ஒன்று இருக்குது. காலத்தை புரிஞ்சுபடுத்திக்கங்க. Don't sit, run. விதைக்கிற காலத்துல விதைக்கணும், அறுவடை காலத்துல அறுவடை செய்யணும். மாற்றி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆபத்து. If you miss time, விதைக்கிற காலத்தை விட்டுட்டீங்கன்னு சொன்னா அடுத்தது அறுவடை முடிஞ்சு அந்த காலம் வர வரைக்கும் காத்திருக்கும். ஜாக்கிரதை. When you have to run. கர்த்தர் உங்களை உந்தும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது கூடவே போடுங்க. கர்த்தர் சொல் தீவிரம் போடுங்க, நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். மூன்றாவது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12, 13. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவனை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். Praise the Lord. The third one is spiritual attacks. ஆவிக்குரிய என்ன சொல்றது, பாதிப்பு, attacks. சரிங்களா? எதிராளியான உங்களை தாக்குதல், ஆவிக்குரிய தாக்குதல். மூணாவது ஆவிக்குரிய தாக்குதல். இப்ப கிதியோன் அங்க உட்கார்ந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி அவன் சொன்ன வார்த்தை என்னது? பராக்கிரமசாலியே Gideon had a potential. அவனுக்குள்ள இருந்தது என்ன இருந்தது? பராக்கிரமசாலி என்றது. ஆனா அவன் என்ன பண்றான்? பயந்து ஒளிந்து. ஏன்னா he is not able to see his purpose. So தன்னுடைய நோக்கத்தை, கர்த்தர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிற வாழ்க்கை என்று அறியாததுனால பராக்கிரமசாலியாக உள்ள கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பொட்டன்ஷியல, அந்த திறனை அவனால பார்க்க முடியல. ஏன்னா பிசாசானவன் என்ன பண்றான்? பயங்கர தாக்குது. அவன் சொல்றது பாத்தீங்கன்னா என்ன சொல்ற? என் கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வரம்பு பட்டான். என்ன வரம்புனா, பாதிக்கு தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதலை சமாளிக்க முடியல. ஹெவியா சமாளிக்க முடியல. சமாளிக்க முடியாதப்போ என்ன பண்றாங்க? அவன்தான் கர்த்தர் இல்லை. கர்த்தர் அவன் கையில நம்மள கழிச்சு சொல்றான். மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். பிசாசு அவன் என்ன வேணா செய்யலாம். யார் அவனுக்கு பால் கொடுத்தது?
யாருக்கு ஆண்டு கொடுக்கவே இல்லையா? என் பிள்ளைங்க வந்து சரியில்லைன்னா போய் எங்க பிள்ளைங்களை போய் இது வியாதினால தாண்டி பணத்தை கொடுத்தாரு அவங்களுக்கு, அவங்க நல்லா என்ன சொல்ற வாதி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க இல்லையா? அதிகாரம் கொடுக்கலையா அவனுக்கு? அவன் தாக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க, அவன் தாக்கும் போது என்ன லெஜிட்டமசி, அவனுக்கு அதிகாரம் இல்லாதவனுக்கு என்ன பண்ணிடுறோம்? அதிகாரத்தை கொடுக்கிறோம் நம்மளே. அவன் என்ன சொல்றான்? இப்பொழுதும் கர்த்தர்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டவர் சொல்லல, இவனே சொல்லிட்டு. ஏன்னா ஒரு எல்லை வந்தாச்சு. என்ன இல்லை? இவனுங்க வந்து தாக்குறாங்க. எப்ப வராங்க? அறுவடை காலத்துல வந்துடுறாங்க. வந்து இவனுடைய கஷ்டப்பட்டு உழைப்பெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? திருடிட்டு போயிடுறாங்க. இவங்களால அவங்களை காப்பாற்ற முடியல. சில தாக்குதல், பிசாசுடைய தாக்குதல் உண்டாகும் பொழுது, சாத்தானுடைய தாக்குதல், ஆவிக்குரிய தாக்குதல் உண்டாகும் பொழுது சமாளிக்க தெரியாததுனால என்ன வந்து ஒரு எல்லை வரம்பு பட்டாச்சு. அவ்வளவுதான், நம்மை கைவிட்டார். ஆமா, பில்லி சூனியம், மாந்திரிகம், இது எல்லாமே இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, இருக்கு. ஆனா அவைகள் என்னுடைய வரம்புகள் அல்ல. That's not my limitation. ஏனென்றால் கல்வாரி சிலுவையில ஒருத்தர் எனக்கு மரித்தார். எனக்கு விரோதமா எழுதப்பட்ட எல்லா கயத்தையும் உடைத்து போட்டு அதை நடுவிராதபடி எடுத்து சிலுவையில ஆணை அடித்தார். சகல துரைத்தனங்கள், வல்லமைகள், அதிகாரங்களை உரிந்து போட்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். ஆமென். அப்படின்னு அர்த்தம். பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகள் இதெல்லாம் என்னுடைய எல்லை வரம்பு அல்ல. ஏன்னா நான் விடுதலையாக்கப்பட்டவன், எதனாலும் கட்டப்பட்டவன் அல்ல. அப்புறம் என்ன பண்ணணும்? உடைத்து வெளியேறணும். பயந்து நடுங்கி ஒளிந்து இருக்கிறது இல்ல, உடைந்து வெளியே வரணும். ஏனென்றால் என் வரம்பு என் ஆண்டவர். என்னுடைய எல்லைகள் எது சொன்ன? which is my limit. God is my limit. Praise the Lord. நான் சுயாதீனன். புரியுதா உங்களுக்கு? எதுக்கும் அடிமையானவன் அல்ல. புரியுதா? உடைக்கணும். If you allow yourself, அவ்வளவுதான். புரியுது? நீங்க என்ன போச்சு? ஏதாவது ஒரு காரியங்கள் எல்லாம் மருத்துவத்துல எதிராச்சும் ஒரு காரியங்கள் வருது, ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா உடனே என்ன ஆகுது? எல்லாருடைய மைண்டு அது. ஸோ அதில் போன உடனே ஆச்சுப்போ everybody limits themselves. This is hereditary. This is because of the food. இது என்ன சொல்றது? உங்களுடைய சந்ததியில வர்றது, உங்களுடைய சாப்பாட்டு உணவு பழக்க வழக்கங்கள், அடுத்தது அந்த தேசத்துல இருக்கிற பழக்க வழக்கங்கள், அப்புறம் வந்து அந்த உணவு கலப்படங்கள். சரிங்களா? ஓகே. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா உங்களை ஒரு வரம்புக்குள்ள கொண்டு வருது. லிமிடேஷன் அப்படின்னு அர்த்தம். My health depends on all these things. புரியுதா? என்னுடைய ஆரோக்கியம் இதை சார்ந்தது. இப்ப ஒரு எல்லை, இந்த எல்லைக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா அடிமைதான். இப்ப என்ன பண்றீங்கன்னு சொன்னா you accept it and live. வாழ்க்கை பூரா என்ன பண்ணலாம்? டேப்லெட் எடுத்துக்கிட்டு அல்லது சாப்பாடு உணவுல வந்து இதை அதை சாப்பிட இதை பண்ண அதை செய்யலாம், இதை மாத்துங்க. இல்லைன்னு சொன்னா இங்க இருக்க பீப்புள் இவங்களுக்கு இது வரும், இட்ஸ் a chronic disease, அவங்களுக்கு வரும். இப்படிதான். அப்ப என்ன சொன்னா ஓகே இப்படிதான். ரைஸ் ஈட்டர்ஸ் அவங்க எல்லாம் டயபெட்டிக்கா இருப்பாங்க. Because it's a research. So இப்ப லிமிடேஷன் வந்தாச்சு. இப்ப என்ன ஆயிப்போச்சு? அக்செப்டன்ஸ் ஏறுது. So இந்த அக்செப்டன்ஸ் ஏற என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னா சபைக்குள்ள உள்ள வந்தாச்சு, தேவ ஊழியருக்குள்ள வந்தாச்சு. இப்ப எல்லாருமே அக்செப்ட் பண்ணியாச்சு. யாருமே அதுக்காக வந்து உடைக்கணும்னு இல்லை, யாருமே உடைக்கிறதுக்கு இல்லை. எப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லாம அப்படியே ஓட்டி முடிச்சிடும். எல்லை என்ன பண்ணியாச்சு? ஏத்துக்காச்சு. யாருமே உடைக்கிறதுக்கு ஆயத்தம் இல்லை. ஆனா பிரசங்கம் பண்றோம் அப்படியே தழும்புலால். அடுத்தவங்க சுகமா இல்லைன்னு சொன்னா கூப்பிட்டு ஜெபம் பண்றோம். ஆனா நமக்கு ஜெபம் பண்ணிக்க முடியாது. என்ன
வரம்பு. அதுலயும் அவங்க ஆத்தன்டிக்கா சில காரியங்கள் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, what you don't understand is on the cross, அந்த கல்வாரி சிலுவையில சாபத்தை, மரணத்தை, வியாதியை அவர் என்ன பண்ண உடைத்தார். See, the power of sin is broken. பாவத்துடைய வல்லமை உடைக்கப்பட்டது. புரிஞ்சுக்கணும். So the power of sin over my life is broken. No more heredity, no more food, no more culture, no more geographical place. எதுவுமே என்னை பாதிக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே வல்லமையை உடைத்தார். இப்போ நான் என்ன பண்ணணும்? அதோடைய எல்லையை உடைக்கணும். This is not my அப்படி தருண குணமானே சுகம் பிள்ளையுடைய அப்பம். Praise the Lord. Hallelujah. Walk into that. எல்லையை மாத்துங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி. அதான் ஆரம்பத்துல வாசிச்சோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்ப என் சந்ததி யாரு? என் ஆண்டவர். Praise the Lord. கிறிஸ்துவுடனே கூட ரொம்ப அழகா சொல்றாரு, எங்க அப்பா தோட்டக்காரன், அவர்தான் எஜமான், நான் திராட்சை செடி, நீங்க கொடிங்க. உன் சந்ததி என்ன? இப்போ புரியுதா உங்களுக்கு? மாம்சத்தும் ரத்தமும் சந்ததி அல்ல, ஆவியான தேவனே நான் உன்னுடைய சந்ததியா இருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமா. என்கிட்ட என்ன வியாதி இருக்கு? என்கிட்ட இருந்தா தானே உங்களுக்கு வரணும். ஹெரிடிட்டரினா என்னது? உன் சந்ததியில வரணும்னா என்கிட்ட இருந்தா தானே உங்களுக்கு வரணும். என்கிட்ட என்ன இருக்குது? இல்ல. அப்ப வியாதி என்கிட்ட இல்ல. அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது? நிக்க முடியாது. சாபம் நிக்கணும்னா காரணம் வேணும். அதுக்கு இப்ப காரணம் இல்லை. ஏன்னா சந்ததியை மாத்திட்டாரு. Praise the Lord. No more my DNA. Praise the Lord. Yeah. See, physically I'm born. மாம்சத்துல பிறந்திருக்கிறேன். ஆனால் ஆவியில பிறந்த பொழுது இந்த மாம்ச பிறப்பு கேன்சல். Praise the Lord. இதனால உண்டாகிற எல்லா சாபமும், எல்லா மரணமும், எல்லா என்ன சொல்றது தண்டனைகளும் இந்த பிறப்பில மாற்றப்பட்டாயிற்று. ஆமென். இப்ப இந்த ஆவிக்குரிய பிறப்பில இருந்து என்ன பண்ணணும்? வாழ கற்றுக்கொள்ளணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? இந்த ஆவிக்குரிய தாக்குதல், பிசாசுடைய தாக்குதல்ல ஜெயம் எடுக்க முடியும். If they say diabetic, don't accept your diabetic. Praise the Lord. என்ன பண்ணணும்? உடைத்து வெளியே வரணும். வியாதியில் இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படல, ஆரோக்கியத்துக்குள்ள சுகத்திற்குள்ள வரும்படிக்கு கிறிஸ்துவானவர் அந்த கல்வாரி சிலுவையில நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். You have to break through. Praise the Lord. ஆமா. எங்க தேவன் எங்களை கைவிட்டார். நான் செஞ்ச தப்பு, எங்க பரம்பரை செஞ்ச தப்பு, அதனாலதான் நாங்க இப்படி உட்கார்ந்து இருக்கோம். இப்ப என்ன பண்றீங்க? நீங்களே ஒரு வரம்ப போடுறீங்க. Who's your father? Very clear. யாருடைய தகப்பன்? பிதா என்னுடைய தகப்பன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என்னுடைய தகப்பன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னுடைய பிள்ளையாய் மாறுங்க. அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக முடிய அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளாதீங்க. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. See, continuously பண்ணுவான். ஏன் தெரியுமா பண்றான்? உங்களுடைய தரிசனத்தை நீங்க நிறைவேற்றக்கூடாது, உங்க ஓட்டத்தை நீங்க ஓடக்கூடாது. புரியுதா? உங்களை எல்லையை அப்படி குறிக்கணும். நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க? இவ்வளவுதான். ஏன் சொன்னா ஊழியத்துக்கு போனா பாதிப்பு, பிரச்சனை வருது. என்ன பண்ணுவோம்? இவ்வளவுதான். See, now that's a problem. என்ன இருக்குதுன்னா பிரச்சனைகள் தாக்குறான முதல் தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு நான் பாதிப்பா இருக்கிறபடினால்தான் நான் எழும்பக்கூடாதபடிக்கு அவன் தாக்குறான். அதனால அவன் கல்வாரி சிலுவையில எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Now we have to stand on the victory of God. எத்தனை வந்தாலும் அதான்
தண்ணீர் மோச்சு, மலை சொரிந்தது, அந்த வீடு அசைக்கப்படவில்லை. தாக்குதல் வரும், ஆனா என்ன பண்ணோம்? கண்மலையில கட்டி இருக்கணும் வீட்டை. ஆமென். அப்படியே வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது என்ன சொல்ற? எத்தனை தாக்குதல் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. Praise the Lord. That's what you have to overcome. You cannot allow the barriers. Limitation விடக்கூடாது. இதுதான் இதே பலவீனங்கள். No. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால, அதான் வார்த்தை. என் பலவீனங்கள் அல்லங்க. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அங்க என்னை பத்தி அங்க பேசல, என்னை பலப்படுத்துவதை குறித்து அங்க பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் உடைக்கணும். I have to move forward. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். யோவான் 15:5-6. John 15:5-6. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவார். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். சொல்றாரு, என்னை நிலைத்திருங்க, அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்கும். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது. அப்படிதான் வெரி கிளியர். சோ அப்ப என்ன சொல்ற? என் லைஃப் ஸ்டைல்ல அவரோடு கூட நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிற அந்த அனுபவங்கள் ஓட ஆரம்பிச்சா நான் கனி கொடுத்திருப்பேன். There is no limit for me. நல்லா புரிஞ்சுக்கிற சூழ்நிலைகள், தண்ணி இருக்கா, உஷ்ணம் இருக்கா, சாரம் இருக்கா, அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் அந்த திராட்சை செடியில நான் என்ன பண்ணிருக்கிறேன்? இருக்கிறேன் கொடியா. அப்போ இந்த கொடி கனி கொடுக்கிறதுக்கு சுத்தி இருக்கிற என்வைரன்மெண்ட் இல்ல, திராட்சை செடி. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க, திராட்சை செடியில தான் நீங்க இருக்கிறீங்க. இந்த சுத்தி இருக்கிற எந்த ஒரு உஷ்ணமோ தண்ணீரோ எதுவோ அது உங்களுக்கு அவசியம் இல்லை. உங்களுடைய திராட்சை செடி நீங்கள் கனி கொடுப்பதற்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கும். ஆமென். தன்னையே கொடுத்தவர் அதோட கூட எல்லாவற்றையும் கொடுப்பார். அல்லேலூயா. உங்க ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கிறதற்கு, உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தந்து அருளுவார். Praise the Lord. Break the barriers. Praise the Lord. இன்னைக்கு உடைக்க. ஆமா. எதனால கட்டப்படாதீங்க. என்ன ரீசன் வந்தாலும் எல்லாத்தையும் உடைங்க. ஏன்னா அதுக்கும் எனக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. ஏன்னா நான் கொடி, நான் செடி இல்ல. செடிதான் என்ன பண்ணும்? பூமியில இருக்கணும். அப்பதான் அதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும், எல்லாம் வேணும். நான் கொடி. Praise the Lord. எனக்கு இதெல்லாம் வேணாம். எனக்கு வேண்டியது நினைச்சா செடியோட கூட நான் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளணும். Praise the Lord. My focus only should be on that. அவரோடு கூட நான் அவரிலும் அவர் என்னிலும். Hallelujah. இதுதான் என் ஃபோக்கஸ் இருக்கணும். Not on the environment. புரியுதா உங்களுக்கு? There's no limitation for me. மிகுந்த கனி. இன்னும் கொடுத்தா இன்னும் கொடுக்க வைப்பார், இன்னும் கொடுத்தா இன்னும் கொடுக்க வைப்பார். Praise the Lord. There's nothing called as a limitation for me. Praise the Lord. தெளிவா கண்கள் திறக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா living in sin. The barrier of limitation. ஏன் அந்த எல்லை கூட வருதுன்னு சொன்னா பாவம். ஏன் சொன்னா பாவத்துல வாழும் பொழுது தரிசனமற்றவர்களா இருப்போம். தேவன் நம்மோடு கூட என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. Because you are living in sin. Very important. நீங்க பாவத்தில் இருக்கிறதுனால என்ன போச்சுன்னு சொன்னா பாவம் உங்களை என்ன பண்ணணும்? வேற திசைக்கு கொண்டு போகிறது. தேவனுடைய சித்தத்துக்கு நேரம் உங்களை கொண்டு போகிறது கிடையாது. அப்படின்னா என்ன சொன்னா தேவன் உங்களிடத்துல இருக்க முடியாது. ஏன்னா பாவம் இருக்கிற இடத்துல அவரும் கூட உங்களோட கூட இருக்க முடியாது. அவர் என்ன செய்யலாம்? பாவத்தை கழுவி சுத்திகரிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா பாவத்தை விட்டு யூ ஹேவ் டு கம் அவுட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ அந்த எல்லைகளை, அந்த வரம்புகளை, எல்லைகளை உடைக்கணும்னு சொன்னா நீங்க பாவத்தை விட்டு வெளியே பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது.
உங்கள ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கும். ஏன்னா தேவடத்துல விட்டு என்ன பண்ணோம்? 1 யோவான் 1:9 நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் அக்கிரமத்தை அநியாயத்தையும் மன்னித்து நம்மை கழுவி சுத்திகரிக்கும் நீதியும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக இந்த வசனத்தோட முடித்துக் கொள்வோம். ரோமர் 8:37. ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். And this is your potential. இதுதான் உங்களுடைய திறன். முற்றிலும் ஜெயம் கொள்வதாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஞாபகம் எந்த இடத்துல உங்களுக்கு தோல்வி இல்லை, முற்றிலும் ஜெயம் கொள்வதாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இதுதான் உங்களுடைய திறன். This is your potential. ஒவ்வொரு நாளும் இது வெளியே வரும். ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து உட்காந்து எது நாளும் சோர்ந்து போயிடாதீங்க, ஒன்று நாள் சோர்ந்து போகாதீங்க. This is my potential. எப்பொழுதும் நினைவு கூறுவது, என்னில் அன்பு கூறுவராலே நான் முற்றும் ஜெயம் கொள்வதாய் இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த காரியங்கள் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம இந்த எல்லைகள் எல்லாம் உடைத்து கொண்டே போய்கொண்டே இருக்கும். அந்த பொய்யை நம்பாதபடிக்கு நம்ம என்ன சொன்னோம், சத்தியத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த எல்லை கர்த்தர் என்பதையும் கர்த்தர் நிறைவேற்றார். முற்றிலும் என ஜெயம் கொள்வதாய் வைத்திருக்கிறார். முற்றிலும் more than conquerors. Praise the Lord. அந்த 7 சபைக்கு எழுதும் பொழுது ஆவியான சொல்ற வார்த்தை ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அந்த potential is in everyone who has accepted Jesus Christ. ஏன் சொன்னா அவர் யார் என்றால் முற்றிலும் ஜெயம் கொண்டவர். Hallelujah. It's inside of you. எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, எந்த ஒரு காரியத்தையும் சரி, நீங்க ஒரு நாளும் அவைகளை வரம்பாக மாத்திராதீங்க. அவங்களை ஜெயம் கொள்ளுங்க. ஆமென். அவங்களை ஜெயம் கொள்ளுங்க. Praise the Lord. ஓவர்கம். கர்த்தர் நம்ம அதுதான் வைத்திருக்கிறோம். Praise the Lord. என்னுடைய வாழ்க்கை எப்படி சொன்னா முற்றும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. இதான் நம்முடைய பொட்டன்ஷியல். நம்ம யாரும் எழுதுகிறோம், இந்த வேலை நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாள் இல்லை, இந்த கர்த்தர் இந்த நாள் இல்லை,